எங்கும் தானாக இருப்பதை உணர்கின்ற நிலையில் முற்றிலும் கரையும் போது சில வேளைகளில் இத்தனை அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படும். இன்ப துன்பங்களை அவர்கள் அப்போது உணர நேர்கிறது. நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர்களே அடிப்பட்ட மாதிரி உணர்வாங்க. 2 படகோட்டிகள் அடித்து கொண்ட போது அந்த அடிகள் தன் மீது விழுந்தது போலவே அலறி துடித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவரது முதுகு கூட சிவந்து விட்டது. மகனே, சீடர் ஒருவர் காலால் பூனையை தள்ளிய போது, மகனே பூனையை அடிக்காதே, ஏனெனில் அந்த பூனையிலும் நான் தான் இருக்கிறேன் என்றால் அன்னை சாரதா தேவி. அந்த அம்மா சாரதா தேவி பிடிச்சது. விவேகானந்தருக்கு உணர்ந்த நிகழ்ச்சி இதுதான். இங்கே அவர் அந்த ஏழை பெண்ணின் எல்லா காலத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு அவர் இறந்து போயிட்டார். எல்லா இதையும் உங்ககிட்டயே தர்றேன் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு இறந்து போயிட்டார். இதுதான் கடைசியாக நடந்தது. யார்? ராமகிருஷ்ணன். அதனால அவருக்கு அந்த வலிமை தயத்து எல்லா ஊருக்கு போகிறது. சுவாமிஜி ஆயிரக்கணக்கான பக்தர்களால் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் போற்றப்படும் போது வணங்கப்பட்டு பிரபலப்படைந்த போதிலும் தன் நண்பர்களுடன் சகோதர துறவிகளுடன் எவ்வித மாற்றமுமின்றி பழகினார். அவர் எப்போதும் அதே நரேனாகவே சின்ன பையன் மாதிரியே தான் அவர் விளங்கினார். லாகூரில் இருந்து சுவாமிஜி தற்செயலாக தன் பள்ளித்தோழன் மோதிலால் கோஸை சந்தித்தார். த கிரேட் இந்தியன் சர்க்கஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு உரிமையாளர் அவர், அது ஓனர். அவர் தன் குழுக்களுடன் சர்க்கஸ் ஒன்று நடத்த அங்கு தங்கியிருந்தார். தனது நண்பனை நீண்ட நாள் கழித்து பார்த்த போது சுவாமிஜி அவருடன் பேசுவதில் மூழ்கிவிட்டார். ஆனால் மோதிலாலுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. சுவாமிஜியிடம், நண்பா, உன்னை நரேன் அல்லது சுவாமிஜி என்று எப்படி அழைக்கலாம் என்று கேட்டார். சுவாமிஜி கூறிவிட்டு, என் இனிய மோதி, உனக்கு என்ன பைத்தியமா? எதுவுமே மாறவில்லையே. நீ என் மாதிரி மோதி தான், நானும் அதே மாதிரி நரேன் தான். சுவாமிஜி இவற்றை அன்புடன் வலியுறுத்தி சொன்னது மோதிலால் மிகவும் நெகிழ்ந்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். மேலை நாடுகளில் வெற்றிக்கு பிறகு தாய்நாட்டிற்கு திரும்பிய போது விவேகானந்தர் நாடெங்கிலும் வரவேற்புகள் ரொம்ப நடந்தது. ஏன்னா ஜெயிச்செல்லாம் திரும்பி வர்றாரு. 1 வருஷம் அங்கே இருந்து எல்லாம் பணமெல்லாம் சம்பாதிச்சு கொண்டுட்டு வர்றார். ரயில் நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு தடவை குஷ்டரோகிகள்லாம் 10 லட்சம் பேர் அங்கே பெங்காலில் இறக்குற மாதிரி இருந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 10 லட்சம் பேர் இறக்கிறதுக்கு எல்லாம் பசுமாட்டுக்காக நீங்கள் கொடுக்குறீங்களே, 10 லட்சம் பேர் சாகுறாங்களே அப்படின்னு கேட்டாங்களே. நானும் அதில் சொல்கிறேன். அதில் அப்போ அவங்க சொல்கிறாங்க, 10 லட்சம் பேருக்கு என்ன பண்ணுறது, அந்த நிலத்தை வித்தரலாம் அப்படிங்கிறார். வேலூர் மடத்தையும் நிலத்தையும் வித்தரலாம் அப்படிங்கிறார். அப்போ எப்படி அவருக்கு கொண்டு இருக்குது. கையில் ஒரு தம்பி காசுக்கும் இல்லாத துறவியாக வந்து விவேகானந்தன் மனத்தில் நிழலாடியது. அவர் எதையும் மறக்கவில்லை. புதிய மாற்றங்கள் எதுவும் அவரை பாதிக்கவும் இல்லை. அவரில் இருந்த துறவி அப்படியே தான் இருந்தார். தமக்கு அன்பில் உதவியாக இருந்த தம்முடன் பழகிய பலரும் அந்த கூட்டத்தில் இருப்பதை கண்டார். அவர் வரவேற்பு முறைகள் எதையும் அவர் கருத்திலேயே கொள்ளாமல் ராமஸ்நேகி என்று சொல்லுவார் என்று பழைய நண்பராகிய துறவியையும் மற்றும் தமக்கு தெரிந்தவர்களையும் கூறி அழைத்தார். அப்புறம் விவேகானந்தர் தமது வீட்டுக்கு அழைத்தார்கள். விருந்து கொடுக்க விளைந்தார்கள். ஆனால் விவேகானந்தர் தாமே சென்று அவர் செய்த தடித்த சப்பாத்தியை சாப்பிட விரும்புவதாக ஒரு செய்தி அனுப்பினார். நானே போய் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படிம்பார். அவர் ஒரு குடிசையில் வாழ்ந்த ஏழை மூதாட்டி. பல வருடங்களுக்கு முன் பசியால் தளர்ந்த போது தன்னால் எந்த சப்பாத்தியை அழித்து புண்ணியம் தேடி கொண்டவர் அந்த மூதாட்டி. விவேகானந்தரின் செய்தியை கேள்விப்பட்ட போது அந்த மூதாட்டியால், உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றேன், தடித்த சப்பாத்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ப முடியவில்லை. அப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த பாட்டியும் இப்படி பண்ணான்னு அவரது பரிவினால் உள்ளம் நிகழ்ந்தார். குலை குறையில்லை. வா மகனே, எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நான் ஒரு ஏழை, விருந்து வைக்க எங்கு போவேன் என்று கூறியபடி தாம் செய்த எளிய சப்பாத்தியை உணர்ந்தாருக்கு கொடுத்தார். அந்த எளிய உணவை மிகவும் ருசித்து சாப்பிட்டார். தம்முடன் வந்தவர்களிடம், பாருங்கள் எத்தனை பக்தி, என்ன தாயுள்ளம். தம் கையால் இந்த மூதாட்டி செய்து தமக்கு தந்துள்ள இந்த சப்பாத்தி சாத்வீகமானது, சாத்வீக உணவு அப்படிங்கிறது. இந்த மன்னர் வீட்டில் இருந்தவரிடம் மூதாட்டிக்கு தெரியாமல் சிறிது பணமும் கொடுத்து விட்டு, அந்த வீட்டில் இருந்தவர்களிடம் மூதாட்டிக்கு தெரியாமலே பணமும் கொடுத்து விட்டு, சிறிது பணமும் கொடுத்து விட்டு திரும்பினார். அவர் அந்த பொம்பளைக்கு கொடுத்தார். விவேகானந்தர் இந்தியாவுக்கும் பணம் செய்தபோது ஒரு முறை அவர் சகோதர துறவியான அகண்டானந்தருங்கிறவர் இருக்கிறார். அவரெல்லாம் இப்போ தான் இறந்தாங்க. சமீபத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி தான். அல்மோராவிலிருந்து 2 மைல் முன்னதாக முஸ்லீம்களின் இடுகாடு இருக்குது.
அந்த இடத்தை அடைந்த போது பசி தாகத்தின் காரணமாக விவேகானந்தர் மயங்கியே விழுந்துட்டார். இவங்கெல்லாம் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், அதுக்கு முன்னால் எதுவும் வேண்டாங்கன்ற ஒரே பிடிவாதமாக இருக்காங்களே. விவேகானந்தர் மயந்து விழும் நிலையே வந்து விட்டார். அவரை அமர செய்து விட்டு, இப்படியெல்லாம் யாராவது இருப்பாங்க அந்த காலமெல்லாம்? ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா? இருப்பாங்க, இருக்கணும், இனிமேல் இருப்பாங்க, வருங்காலம் அப்படி இருக்கும். நிச்சயமாக நம்மளை போல ஒரு பொம்பளைங்க இருப்பாங்க, இது மாதிரி பேசுவாங்க. இது மாதிரி பார்ப்பதற்காக ஆண்டானந்தர் சென்றார். அந்த இடுகாட்டை கண்காணித்து வரும் ஜுல்பிகர் அலி என்ற முஸ்லீம் பக்தர் இடுகாட்டிற்கு அருகில் ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தார். உணவு என்று அவரிடம் இருந்து ஒரு வெள்ளரிக்காய் மட்டுமே தான் இருந்தது. விவேகானந்தரின் நிலைமை கண்டு அவர் ஓடி சென்று அந்த வெள்ளரிக்காயை அவருக்கு கொடுத்தார். மிகவும் பலவீனமாக இருந்த விவேகானந்தர் அதை வாயில் தருமாறு போட்டு கேட்டுக்கொண்டார். அதுக்கு அந்த பக்கீர், சுவாமிகளே, நான் ஒரு முஸ்லீம் என்றார். அதனால் என்ன? நாம் அனைவரும் சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் என்னார். என் ஒருவரிடம் கேட்டார் விவேகானந்தர். பக்கீர் வெள்ளரிக்காயை அவருக்கு ஊட்டினார். விவேகானந்தர் களைப்பு நீங்கினார். அந்த மனிதன் உண்மையிலேயே என் உயிரை காப்பாற்றினார். அதுபோல் என் வாழ்நாளில் எப்போதும் நான் களைப்பற்றதே இல்லை. பின்னாளில் விவேகானந்தர் அப்படி சொல்கிறார். பின்னாளில் மேலை நாடுகளில் வெற்றிக்கு பிறகு விவேகானந்தர் ஒரு முறை அல்மோராவில் சென்றிருந்தார். அங்கே அவருக்கு சிறப்பான வரவேற்புகள் அளிக்கப்பட்டன. வரவேற்புகளின் போது அந்த பக்கீர் ஒரு ஓரமாக நின்றார். அந்த அந்த பக்கீர் பிச்சைக்காரர், அந்த சுடுகாட்டில் வேறு அவர் விவேகானந்தருக்கு அந்த இன்னார் என்று அடையாளம் காணவில்லை. விவேகானந்தர் அவரை புரிந்து கொண்டு கூட்டத்தைய பரபரப்பை பொருட்படுத்தாமல் அவரிடம் சென்று அவரை கட்டி அணைத்து கொண்டார். அருகில் நின்றவர்களிடம் அவரை பற்றி நன்றி உணர்வுடன் கூறி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். குளிர்காலத்தில் சுவாமிஜி நிரஞ்சன் ஆனந்த சுவாமிஜியுடன் பிரியநாத் முகர்ஜியின் விருந்தினராக தியோகர் சென்றார். தியோகருங்கிற இடத்துக்கு போனார். பிரியநாத்துங்கிறது முகர்ஜின்னா அங்கே கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க யார் ஒருத்தருக்கு. ஒரு நாள் தன் சக சீடருடன் நடந்து கொண்டிருக்கையில் சுவாமிஜி சாலையின் ஓரத்தில் ஒருவன் உதவி யாருமின்றி வழியால் துடித்து கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த மனிதனின் மிக அருகில் சென்று சுவாமிஜி பார்த்தபோது அவன் தீவிர இரத்தப்போக்கால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை கண்டார். அவனுக்கு உடனடியாக மருத்துவ உதவி செய்ய வேண்டுமே. முதலில் சாலை ஓரத்தில் அவன் அகற்றப்பட வேண்டும். எங்கும் அழைத்து செல்வதுன்னு சுவாமிஜியும் புரியவில்லை. முகர்ஜியின் வீட்டிற்கே அழைத்து செல்லலாம் என்று நினைத்தார். ஆனால் அங்கு சுவாமிஜியே ஒரு விருந்தினராக இருக்கும் பொழுது இந்த மனிதரை எங்கு அழைத்து செல்வது என்று தயங்கினார். யோசித்தார். சிறிது தயக்கம் ஏற்பட்டாலும் அவரை எப்படியாவது காப்பாற்றியே தீரணும்னு அவர் நினைச்சுக்கிறார். அப்படி நினைச்சாங்கன்னா உடனே காப்பாற்றவும் படுவாங்க. சுவாமி நிரஞ்சானந்தரின் உதவியுடன் அவர் அந்த மனிதனை பிரியநாத் பாபாவின் வீட்டிற்கே கொண்டு வந்தார். பிறகு அவனை கட்டில் கிடத்தி சுத்தம் செய்து ஆடை மாற்றி வெந்நீரால் ஒத்தடம் கொடுத்தார். அதன் பயனாக அந்த மனிதன் பிழைத்து கொண்டார். இதை கண்டு பிரியநாத் வெறுப்பாரோ என்னமோ என எதிர்பார்க்கிறது. சுவாமிஜியின் இந்த கருணையை கண்டு பிரியநாத் ஸ்தம்பித்து போனார். சுவாமிஜியின் மேல் அவருக்கு இருந்த அன்பு அதை விட பன்மடங்கு ஆகியது. விவேகானந்தரின் மனித நேயத்தை பற்றி படம் பிடிக்கிற காட்சி இன்னொரு நிகழ்ச்சி. ஒரு நாள் பசுக்களை பாதுகாக்கும் சங்கத்தினர், அதான் இதை சொல்லிட்டேனே, இது வேண்டாம், அங்கே சொல்லியிருக்கிறேன். பசுக்களை ஒரு நாள் அந்த இடத்துல சொல்லி பசுக்களை பாதுகாக்கும் சங்கத்தினர் பிரச்சாரகர் ஒருவர் விவேகானந்தர் காணி உள்ளே வந்தார். அவர் காவி உடை அணிந்து தலைப்பாய் அணிந்து ஏறக்குறைய ஒரு துறவி போலவே தான் இருந்தார். வட இந்தியாவை சேர்ந்த அவர் என்பது தெரிந்தது. நார்த் இந்தியன். அவர் வருவது தெரிவிக்கப்பட்டதும் விவேகானந்தர் அவரை காண்பதற்காக வெளியேறிக்கு சென்றார். பிரச்சாரகர் விவேகானந்தரை வணங்கி தன் கையில் இருந்த கோமாலா படத்தை கொடுத்தார். அதை வாங்கி அவர் சாதாரணமாக கொடுத்துட்டார் அவர் கையில். எதுக்காக அதை வாங்கி சிறிது நேரம் பார்த்துவிட்டு அருகில் இருந்தவர்கள் கொடுத்தார். பிறகு இருவருக்கு பின் உரையாடல். விவேகானந்தர் கேட்கார், உங்கள் சங்கத்தின் நோக்கம்தான் என்ன அப்படின்னு கேட்டார். பிரச்சாரகர் என்ன சொல்கிறார், நாங்கள் கசாப் கடைக்காரர்களிடம் வந்து கோமாதாக்களை விலைக்கு வாங்குகிறோம். பல இடங்களில் பல பசு காப்பகங்கள் இருக்கின்றன. அங்கே நோயுற்ற வயதான பசுக்களையும் கசாப் கடைக்காரர்களிடம் வீட்டு வந்து பசுக்களையும் தீனி முதலைகள் கொடுத்து வருகிறோம். விவேகானந்தர், உண்மையில் இது நல்ல காரியம்தான். செலவிற்கு உங்களுக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கிறது? பிரச்சாரகர் சொல்கிறார், அந்த உங்களை போன்ற பெரியவர்கள் கருணையுடன் தன் நன்கொடையெல்லாம் தான் இந்த வேலை நடக்கிறதுங்கிறார். அந்த இதுவரையில் எவ்வளோ பணம் கொடுத்து செலவழிச்சிருப்பீர்கள்? மார்வாடிகள் இதற்கு மிக கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. மார்வாடிங்க இந்த நல்ல காரியத்துக்கு அவர்கள் ஒரு பெரிய தொகையை தந்திருக்கிறார்கள். அதில் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிது.
அந்த மத்திய இந்தியாவில் இப்போது பயங்கரமான பஞ்சம் மக்களை வாட்டுகிறது. அந்த பஞ்சத்தில் 9 லட்சம் மக்கள் பட்டினியால் செத்து கொண்டு இருக்கிறார்கள். அரசாங்கம் வெளியிட்டிருக்குது. ஸோ அவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளையில். உங்கள் சங்கம் இந்த பஞ்சத்தில் மக்களை காப்பாற்ற ஏதாவது செய்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் மக்கள் இதை ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? பிரச்சாரர் சொல்கிறாரு, இது போன்ற பஞ்சங்களிலும் துன்பங்களிலும் நாங்கள் உதவுவதில்லை. இந்த சங்கம் கோமாதாவை காப்பதற்கு மட்டுமே. விவேகானந்தர், பஞ்சத்தில் உங்கள் சகோதர சகோதரிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் பட்டினியால் இருக்கிறார்கள். சாவின் கொடிய பசிக்கு இரையாகி கொண்டும் இருக்கிறார்கள். வசதி இருந்தும் அவர்களுக்கு உணவு கொடுத்து காப்பாற்ற யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அதை நாங்கள் கவனிக்க செய்ய வேண்டியதில்லை, பிரச்சாரர் சொல்கிறார். இந்த பஞ்சம் அவர்களுடைய கர்மத்தின் விளைவாக வந்தது, பாவங்களின் விளைவாக வந்திருக்கிறது. கர்மம் எப்படியோ அப்படியே தான் பண்ணணும் அப்படிங்கிற. இதை கேட்டதும் தாமதம். விவேகானந்தரின் முன் கண்கள் கோபத்தால் சிவந்தன, நெருப்பு துண்டங்கள் போல் சொலித்தன. அவரது முகம் உணர்ச்சியால் சிவந்தது. அவர் சொல்கிறார், அடக்கி கொண்டு என்ன சொல்கிறாரு? அவர் சொன்னார், மனிதர்கள் சொந்த சகோதரர்கள் பசியாலும் பட்டினியாலும் செத்து கொண்டிருப்பதை கண்டு அவர்களின் உயிரை காப்பாற்றக்கூட ஒரு முடி சோறு தராமல், அவர்கள் சிறிதும் இரக்கம் கொள்ளாமல், விலங்குகளையும் பறவைகளையும் காப்பாற்றுவதற்காக உணவை வாரி வாரி தனது சங்கத்திலிருந்து எனக்கு சிறிது கூட அந்த அனுதாபம் கிடையாது. நீங்கள் அந்த சங்கத்தில் கொடுக்குறாங்கன்னு சங்கங்க எனக்கு அனுதாபம் கிடையாது. அத்தகைய சங்கங்களின் மூலம் சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்று நான் நம்பவில்லை. மனிதன் பட்டியால் சாவதற்கு அவனது கர்மம் காரணம் என்று கர்ம நேதிக்கு நீங்கள் வக்கலாத்து வாங்குவது எனக்கு பிடிக்கல. கர்மம் அவன் இப்படி அனுபவிக்கிறான் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த உலகத்தில் எதற்காகவும் முயற்சி செய்வதோ போராடுவதோ பயனற்ற வேலை. பசுக்களை காப்பாற்றும் உங்கள் வேலையும் அப்படிப்பட்டது தான். அது கொஞ்ச நாள் அது செத்து தான் போகுது. அப்படிப்பட்டது தான் காப்பாற்றும் உங்கள் வேலையும் அப்படிப்பட்டது தான். அந்த கொள்கையை இப்படி பார்த்தால் கோமாதாவும் அதன் கர்மத்தால் தான் கசாப்பு காலையினிடம் வந்து சேர்கிறார். ஒவ்வொருத்தன் வச்சிருந்தே தூக்கி போட்டுடுவான் அப்படிங்கிறார். அதை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதை கேட்ட பிரசாகர் வெட்கி தலைவருங்க. பிறகு சமாளித்து கொண்டு, நீங்கள் சொல்வது உண்மைதான், பசு நமது தாய் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே என்றார். விவேகானந்தர் லேசாக சிரித்தபடி சொன்னார், பசு நம் தாய் தான், எனக்கு புரிகிறது. வேறு யார் தான் நம்மை போன்ற இவ்வளோ புத்திசாலித்தனமான பிள்ளைகளை பெற முடியும் அப்படின்னு. பசுவனால தான் நம்ம இவ்வளோ நல்ல புத்திசாலிகளாக இருக்கிறோம் அப்படின்னாரு ஒரே வார்த்தையில். விவேகானந்தர் கிண்டலை அவர் புரிந்து கொள்ளவில்லை. தங்கள் சங்கத்திற்கு ஏதேனும் பணம் கொடுக்கும்படி அவர் மீண்டும் விவேகானந்தரிடம் வேண்டினார். விவேகானந்தர், நான் ஒரு துறவி, பக்கிரி, உங்களுக்கு உதவுகின்ற அளவுக்கு எனக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? எப்படி எங்கிருந்தாவது கிடைத்தாலும் அதை முதலில் நான் மனிதர்களின் தேவைக்காகத்தான் பயன்படுத்துவேன். முதலில் மனிதன் தான் காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு உணவும் கல்வியும் ஆன்மீக ஞானமும் கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் செய்த பிறகு ஏதாவது எஞ்சினால் உங்கள் சங்கத்திற்கு நான் கொடுப்பேன். ஹதவாதி என்பது பத்திரிகை ஆசிரியரான பண்டிட் சகராம் கணேஷ் தேஷ்கர் என்பவர் தமது நண்பர்கள் இருவருடன் விவேகானந்தரை பற்றி விவேகானந்தரை பார்க்க வந்தாங்க. இருவருடன் விவேகானந்தர் காண வந்திருந்தனர். அந்த நண்பர்களில் ஒருவர் பஞ்சாபி. அதை தெரிந்து கொண்ட விவேகானந்தர் பஞ்சாபில் உணவு நிலைமை மிகவும் மோசமடைந்திருப்பதை பற்றி உணர்ச்சியுடன் பேச தொடங்கினார். அந்த நாட்களில் நாட்டில் நிலவி கடும் பஞ்சம்தான். சாப்பாடே கிடையாது. அந்த காலங்களில் பட்டினி மாதிரி செத்துருக்காங்க. விளைக்க தெரியாது, விளைவிக்க தெரியாது எதுவும். வந்தவர்களிடம் ஆன்மீகம் பற்றி எதுவும் பேசாமல் பஞ்சம் பட்டினி போன்றவற்றை பற்றியே பேசினார். இது அவர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளித்தது. புறப்படும் போது அவர்களில் ஒருவர் விவேகானந்தரிடம், சுவாமிஜி, உங்களிடமிருந்து ஏதாவது ஆன்மீக விஷயங்களை கேட்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் துரதிருஷ்டவரமாக நீங்கள் சாதாரண உலகியல் விஷயங்களை பேசினீர்கள். நேரம் வீணானது தான் மிச்சம் என்று சரித்து கொண்டார். இது கேட்டதும் விவேகானந்தர் கம்பீரமானார். உணர்ச்சியால் நெகிழ்ந்த குரலுடன் கூறினார், ஐயா, என் நாட்டில் தெருநாய் ஒன்று உணவின்றி கிடக்குமானால் அதற்கு உணவளிப்பது தான் எனது மதம். அவர் ஒரு பச்சையாக இருந்தால் ஒரு நாய்க்கு அது பட்டினியாக கிடந்து சாகிற மாதிரி இருந்தால், இதை தவிர எதுவும் மதம் அல்ல, அது போலி மதங்கள். விவேகானந்தர் இந்த வார்த்தைகள் நம் நெஞ்சில் ஆழ பதிந்ததாகவும் உண்மையான தேசபக்தி என்றால் என்ன என்பதையும் உள்ளத்தில் உணர செய்ததாகவும் தேஷ்கர் பின்னாளில் நன்றியுடன் கூறுவினார். பண்டிதர் ஒருவர் ஒரு நாள் விவாதத்திற்காக விவேகானந்தரிடம் வந்தார். விவேகானந்தரும் பட்டினியிலும் பஞ்சத்திலும் வாடிக்கொண்டிருந்த மக்களை எண்ணி துடித்து கொண்டிருந்தார். அவர் பண்டிதரிடம், பண்டிதரே, எங்கும் தலைவிரித்து ஆடுகிற துரங்களை போக்க முதலில் நீங்கள் ஏதாவது செய்யுங்கள்.
பசியால் துடித்து அழுகை குரல் எழுப்புகிறார்களே அந்நாட்டு மக்கள் அவர்களின் வயிற்றுக்கு ஒரு பிடி சாப்பாடு கொடுங்கள். அதன் பிறகு வேதாந்தம் பற்றி என்னிடம் வாருங்கள். பட்டினியால் வாட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உங்கள் சொந்த வாழ்க்கையை பலியிடுங்கள். இதுதான் வேதாந்தத்தின் சாரம். அதுதான் உங்களை இளைஞன் ஒருவர் ஒரு நாள் விவேகானந்தரிடம் வந்து தியானம் பற்றி தமது சந்தேகத்தை கேட்டான். நான் நீண்ட நேரம் பூஜை செய்கிறேன், ஜபம் செய்கிறேன், ஒருவரை அறிவுப்படி தியானம் செய்கிறேன், மனத்தை வெறுமையாக முயல்கிறேன். ஆனால் இத்தனை செய்தும் மனம் அமைதி இல்லை, கட்டுப்படவில்லை. இருந்தாலும் அறையின் கதவுகளையெல்லாம் அடைத்து கொண்டு தியானத்திற்கு அமர்கிறேன். கண்களை மூடி நீண்ட நேரம் தியானம் செய்கிறேன். மனத்தில் என்னவோ அமைதி இல்லை. நீங்கள் எனக்கு வழிகாட்டுவீர்களா? விவேகானந்தர் கருணை குரலில் கூறினார். என்ன சொன்னார்னா, என் மகனே, என் வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்ப்பதனால் முதலில் உன் அறையின் கதவை திற, வெளியில் வா, உன் பார்வையை சுற்றிலும் சுழல விடு. உன் வீட்டை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏழைகளும் ஆதரவற்றவர்களும் வாடுகிறார்கள். உன்னால் இயன்றால் ஒருதனுக்காக அந்த இயன்ற உதய அவர்களுக்கு சேவை செய். ஒருவன் நோயிட்டு கிடைக்கிறான், அவனை கவனித்துக்கொள்ள யாரும் இல்லை. அவனுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய். அவனுக்கு பணிவிடை செய். பசியில் வாடுகிறான், அவனுக்கு கொஞ்சம் உணவு கொடு. இதுதான் அறியாமையில் உலகிறான், அவனுக்கு அறிவு கொடு. ஒருத்த அறியாமையில் என்ன ஊர் நாடுங்கிறான், அவனுக்கு அறிவு கொடு. உன்னை போல் நன்றாக படிக்கவை. என் மகனே, உனக்கு என் அறிவுரை இதுதான். ஆனால் சுவாமிஜி சேவை என்றால் அதில் கஷ்டங்கள் தவிர்க்க முடியாதது என்று நினைத்தார். தூக்கம் கெடும், உரிய நேரத்துக்கு சாப்பிட முடியாது, எதையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இதன் காரணமாகத்தான நோயில் அளவா நேரம் நோய் வந்துவிடும்ல, அப்படியெல்லாம் சாப்பிடாம இருந்தா அந்த இளைஞனின் மனநிலை விவேகானந்தர் நன்றாக புரிந்து கொண்டு இதன் பிறகு அவனுடன் பேச்சை தொடர அவர் விரும்பவில்லை. எனவே இளைஞனே, உன் வார்த்தைகளிலிருந்து எனக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற அனைவருக்குமே ஒன்று புரிகிறது. உன்னை போன்றவர்கள் சொந்த சுரத்தை விட்டு நாடுபவர்களே, அதிலேயும் கண்ணு கருத்துமாக இருப்பவர்கள். தங்கள் உயிரை துச்சமாக மதித்து பிறருக்கு சேவை செய்ய உங்களால் முடியாது என்று நறுக்கன்று கூறிவிட்டு அந்த விஷயத்தை அத்துடன் முடித்துக்கொண்டு போயிட்டு வா தம்பி அப்படின்ட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் செய்தியையும் தமது கருத்துக்களையும் தொடர்ந்து பரப்புவதற்காக வேலூர் மடத்தை நிறுவினார் விவேகானந்தர். தமது சீடர்களை பலரை நாட்டின் பகுதிகளுக்கு சென்று அனுப்பி அது போன்ற மடங்களை லண்டன் எல்லாம் அமெரிக்கா எல்லாருக்கும் அனுப்பிட்டார். எல்லாரும் படித்தவங்க, நல்லா அறிவாளிங்க, நல்லா எஜுகேட்டடுங்க, அத்தனை வந்துட்டாங்க. விரஜானந்தரையும் பிரசானந்தரையும் டாக்காவுக்கு அனுப்பி வைத்தாராம். சுவாமிஜி எங்களுக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது, நான் எதை போதிப்பேன் என்று மறுத்தார் விரஜானந்தர். அதற்கு விவேகானந்தர், அதே போதனை செய், நீ எதை மறுத்தாயோ அதே செய். உனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது என்பது மக்களுக்கு தெரியும், அதுவே பெரிய செய்தியாக போகிறார். ஒரு கணமும் தாமதிக்காமல் கூடினார். சீடர் மேலும் தங்கியதை கண்ட விவேகானந்தர் இடிபோல் முழங்கினார். உனது முக்தியை மட்டும் தேடுவாயானால் நீ நரகத்துக்கு தான் போவாய். உனக்கு கடவுள் வேண்டுமானால் பிறரது முக்திக்காக கொஞ்சமாவது பாடுபடு. சொந்த முக்தியுடன் நடத்தை விட்டுவிடு. பின்னர் கனிவுடன் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என் குழந்தைகளை வேலை செய்யுங்கள், உங்கள் முழு உலகத்தையும் ஈடுபடுத்தி வேலை செய்யுங்கள். விளைவு என்ன என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள். பிறருக்காக வேலை செய்யுங்கள். அதற்காக நீங்கள் நரகத்திற்கே போன இருந்தாலும் பிறருக்காக பாடுபடுங்கள், விலகாதீர்கள் அதிலிருந்துன்னு சொன்னார். என்னென்னமோ சொல்கிறாரு, எல்லாம் கேட்குறாங்களா? ராமகிருஷ்ணன் இல்ல செயலர்கள் ஒருவர் கிரீஷ் சந்திரபோஸ் ஒரு நாள் விவேகானந்தரிடம், நரேன், உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். நீ வேதங்களை வேண்டிய அளவு படித்திருக்கிறாய். துன்பப்படுபவர்களின் அழுகுரலுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் வேதனை குரலுக்கும் ஒடுக்கக்கேடு போன்ற பாவங்களுக்கும் கூட ஏதாவது பரிகாரம் தேடுகிறார். வேதங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறதா, நேற்று 50 பேருக்கு உணவளித்தவள் இன்று தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் அடுத்த வேடு உணவு இல்லாமல் திண்டாடுகிறார். அதுவும் அந்த வீட்டு பெண்ணை சில முரடர்கள் கெடுத்து கொண்டே விடுகிறார்கள். இந்த வீட்டில் உள்ள விதவை கருவுற்றிருக்கிறார். உலகில் பழி சொல்லுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டார். நரேன், உன்னை நான் கேட்கிறேன், இந்த தீமைகளுக்கு உன் வேதங்கள் ஏதாவது பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்குறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன். கிரீஷ் பேச விவேகானந்தர் உணர்ச்சியில் ஆழ்ந்தார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் தான் வந்தது. நான் தாம் அழுவதை யாரும் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக எழுந்து அறைக்குள் சென்று விட்டார். கிரீஷ் சரச்சந்திரரை அழைத்து, பார்த்தாயா சரத்,
என்ன இதயம் அன்பினால் எப்படி இலகிவிட்டது பார். வேதங்கள் கற்ற பண்டிதர்கள் என்பதற்காக நான் சுவாமிஜியை மதிக்கவில்லை. அடுத்தவர் துயரம் கண்டு துடித்தவராக தன் அறைக்கு அழுது கொண்டே ஓடினாரே, அந்த மாபெரும் இதயத்துக்காகத்தான் அவரை மதிக்கிறேன். சரத்து கிரீஷும் சிறிது நேரம் பேசிக்கொண்டார்கள். விவேகானந்தர் மீண்டும் வந்தார். அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது சதானந்தர் உள்ளே வந்தார். விவேகானந்தர் அவர்கிட்ட கிரீஷ் முதலியவற்றை எல்லாம் சொல்லி, மகனே சதானந்தா, நம் நாட்டிற்கு முன்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று தழுதரசு குறையில் கேட்டார். கண நேரம் கூட தாமதிக்காமல், அடிமை காத்திருக்கிறேன், ஆணையிடுங்கள் என்றார் சதானந்தர். உடனடியாக ஒரு தீவிரமான நிவாரண மையத்தை அமைக்குமாறு அவர்கள் ஒரு நிவாரணம், நோய் நொடி எல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நிவாரணம். பிறகு கிரீஷை பார்த்து, கிரீஷ் பாபு, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? உலகின் துயரங்களை துடைப்பதற்காக ஒருவரின் சிறிய துன்பத்தை யாவது தீர்ப்பதற்காக நான் 1000 பிறவிகள் எடுக்க வேண்டுமானாலும் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்றார். மக்கள் எங்கு துன்பத்தில் வாடினாலும் அவர்கள் துயர் துடைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். அது கல்கத்தாவில் கொடிய பிளேக் நோய் இருந்தது. ஆயிரக்கணக்கோரின் உயிரை பறித்தது. இந்த உடனடியாக நிவாரணப் பணிகளை ஆரம்பித்தார். தாமே சென்று சேரிகளில் தங்கினார். அவரே நோய் பரவிய இடங்களில் போய் மக்களுக்கு ஆறுதல் சொன்னார், உணவு கொடுத்தார், எல்லாமே செய்தார். அப்போது நிவாரணப் பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றி பேச்சு இருந்தது. அப்போது சகோதர துறை ஒருவர், சுவாமிஜி, இதற்கெல்லாம் பணத்திற்கு எங்கே போவது என்று கேட்டார். கணம் கூட தாமதமின்றி விவேகானந்தன் பதில், ஏன் மடத்திற்காக தற்போது வாங்கியுள்ள நிலத்தை விற்போம். நாம் துறவிகள் பிச்சை உணவை ஏற்று மரத்தடியில் தூங்குவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படித்தானே நாம் வாழ்ந்திருந்தோம் இவ்வளவு காலமும். நம் கண்மனார் பரிதவிக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களின் துயர் துடைப்பதற்காகத்தான் இந்த மடத்தையும் உடைமைகளையும் விற்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறார். தெய்வாதீனமாக அத்தகைய ஒரு நடவடிக்கை வரவில்லை. அவங்களுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க. இதுதான் விஷயம். ஒரு நாள் கெய்ரோவுக்கு போனார். சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே சென்றதில் விவேகானந்தரும் நண்பர்களும் வழி தவறிவிட்டனர். சுற்றி சுற்றி கடைசியில் விலைமகளிர் வசிக்கின்ற ஒரு தெருவில் நுழைந்தனர். கடைசியில் சிதிலமான ஒரு வீட்டின் முன் அமர்ந்திருந்தனர். பெண்கள் விவேகானந்தரை அழைக்கலாயினர். விவேகானந்தர்கள் சென்றவர்கள் அந்த இடத்தில் விரைவாக கடந்து விடலாம் என்று வேகமாக நடந்து அவரிடம் கூறினார். ஆனால் அவர் அந்த பெண்களை பொருட்படுத்தாமல் அந்த பெண்களிடம் சென்றார். பிறகு கருணையால் நெகிழும் குரலில் அவர்களிடம், பரிதாபக்குத்திய ஜீவன்கள், பாவம், தங்கள் தெய்வீகத்தை அழகில் வெளிப்படுத்தினார்கள். இப்போது இவர்களின் நிலைமை பாருங்கள் என்று கூறினார். அவர்களின் நிலைமை கண்டு விவேகானந்தரின் இதயம் நெகிழ்ந்தது. கண்கள் குளமாயின. அழக ஆரம்பித்தார். கன நேரத்தில் அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது. அந்த பெண்கள் ஒரு தெய்வ மனிதரின் முன்பு தாங்கள் இருப்பதை உணர்ந்தனர். அவர்கள் மண்டியிட்டு அவர் அங்கேயும் நுனியை முத்தமிட்டு அங்கிருந்து சென்றனர். மற்றொரு முகத்தை கொண்டு அழ ஆரம்பித்தார். ஒரு நாள் விவேகானந்தர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். உடன் பிரம்மச்சாரிகளையும் பயணம் செய்தார். கனாய்ங்கிற ஒருத்தர் பயணம் செய்தார். ஒரு ஸ்டேஷனில் ரயில் நின்றது. அங்கே பல்வேறு தின்பண்டங்கள் இருந்தன. ஒரு பெட்டியில் வைத்து நடந்தவாறே விற்று கொண்டிருந்தான். யார்? அது விற்கிறவன். வேக வைத்த சோள கதிரும் அதில் இருந்தது. அவர் இருந்த பெட்டிக்கு அவன் மீண்டும் மீண்டும் வந்தான். விவேகானந்தர் கனாயை அழைத்து, வேக வைத்த சோளம் உடம்பிற்கு நல்லது, சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது என்றார். விவேகானந்தரின் மனதை புரிந்து கொண்டிருந்த கனாய் அவரை அழைத்து சோளத்தட்டையை வாங்கினார். ஒரு தட்டையின் விலை 1 பைசா. அவனுக்கு உதவி செய்வதற்காகவே விவேகானந்தர் சோளத்தட்டையை வாங்க சொன்னார் என்பதை உணர்ந்திருந்த கனாய் அவனுக்கு 4 அணா கொடுத்து 25 பைசா கொடுத்தார். விவேகானந்த கனாயிடம், என்னப்பா அவனுக்கு எவ்வளோ கொடுக்கிறாய் என்றார். 4 அணா என்றார். உடனே விவேகானந்தர், என்னப்பா இந்த 4 அணாவால் அவனுக்கு என்ன ஆகிவிடும்? போய் 1 ரூபாய் கொடுத்து வா. வீட்டில் மனைவி இருப்பாள், பிள்ளை குட்டிகள் இருப்பார்கள் என்றார். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, ஆகா, இன்று இவனுக்கு பெரிதாக எதுவும் விற்பனையாகவில்லை என்று தோன்றுகிறது. ஒன்றுமே விற்கலை இவனுக்கு. சோழ கதிரும் அவனுக்கு ஏதாவது செஞ்சே தீரணும்னு நினைக்கிறார். அதனால்தான் 2ஆம் வகுப்பு பெட்டிகளின் முன்னால் நடந்து கொண்டிருந்தான். அதான் ஃபஸ்ட்டு இதில் போகாமல் சோளத்தட்டை வேண்டும் என்று விவேகானந்தர் வாங்கினார். அத்துடன் சரி, ஒரு கடி கூட அவர் கடித்து சாப்பிடல. சுவாமிஜி சீடர்களிடம் அடிக்கடி இந்தியாவின் பழம்பெருமைகளை பற்றி கூறுவார்.
நமது நாடு இன்றும் இல்லாட்டால் என்றாவது ஒரு நாள் சிறந்த நாடாக மலரும். ஒரு நாள் வேலூர் மடத்தில் சுவாமிஜி அவர்களிடம் என்னை நம்புங்கள், இன்னும் 4-5 நூற்றாண்டுகளில் இந்தியா எப்படி வளர்ச்சி பெறும் என்பதை பாருங்கள் என்றார். மற்றொரு முறை அவர் இந்தியாவின் எதிர்காலம் பற்றி சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று கூறினார். இந்தியா இன்னும் 50 ஆண்டுகளில் சுதந்திரம் பெற்றுவிடும். சுதந்திரம் வித்தியாசமான வகையில் கிடைக்கும். இனி 20 வருடங்களில் மிகப்பெரிய போர் நடக்கப் போகிறது. பொருள் குவிவதை நோக்கமாக கொள்வதிலிருந்து மேலை நாடுகள் விலகாவிட்டால் போரை தவிர்க்க முடியாது என்றார். ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மேலை நாடுகளின் பொருள் குவிப்பு கொள்கையை கடைபிடித்து அதில் என்னுடைய முற்கால வரலாற்றை முறியடிக்கும் என்று கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆன்மீகமயமாகும். பொன்னும் பொருளும் குவிந்து போகத்தின் உள்ளத நிலையை அடைவார்கள். அமெரிக்கா நாட்டு மக்கள் அவையெல்லாம் நிரந்தரமான அமைதியை தராது என்ற உண்மையை அறிந்து கொள்வர். அதெல்லாம் இல்லைன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். மற்றொரு முறை சுவாமிஜி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆங்கிலேயர்களின் வெளியேறினதால் தான் இந்தியாவை சீனா ஆக்கிரமிக்கும் அபாயம் விளையும் என்றும் கூறினார். சீனா கூட இது பிடிச்சிக்கும் இந்தியாவை அப்படின்னு. ஜோசப்பின் மெக்லவுட் என்ற மேலை நாட்டு பெண்மணி சுவாமிஜியின் அன்பால் ஈர்க்கப்பட்டவர். அவர் சுவாமிஜியை தன் நண்பராக கருதினார். ஒரு நாள் அவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, நான் எந்த விதத்திலும் உங்களுக்காக உதவ முடியும் என்றார். சுவாமிஜி, இந்தியாவை நேசிப்பதன் மூலம் அப்படின்னார். இந்தியாவை நேசிச்சது பிரியப்படு அது பேரில். சுவாமிஜி ஒரு முறை தன்னை பற்றி குறிப்பிடுகையில் தாம் ஒருங்கிணைந்த பாரதம் அப்படின்னு சொல்வார் என்று கூறினார். உண்மையில் இந்தியாவின் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த அன்பு அவரை இந்தியாவின் மொத்த உருவமாகவே ஆக்கிவிட்டது. இந்தியாவும் விவேகானந்தரும் ஒன்று என்று கூறும் அளவிற்கு இந்தியாவுடன் ஒன்றியிருந்தார். சுவாமிஜி வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது அவர் அனைத்து துறைகளிலும் தனி சிறப்பு பெற்றிருந்தார். எது தெளிவாகும், இந்தியாவின் மீது அவரை போன்று அன்பும் பாரம்பரியமும் பெருமையும் கொண்டு இந்தியாவின் நலத்திற்காக கடுமையாக ஆர்வமாக உழைத்தவர் வேறு எவரும் இல்லை. இந்தியர்கள் பற்றி அவர் முழுமையாக அறிந்திருந்ததால் அவர் இந்தியாவின் நற்குணங்கள், தீய குணங்கள், அதன் நல்லவை கெட்டவை பற்றி எடுத்துரைப்பார். உண்மையாகவே ஒரு தாய் தன் குழந்தையின் மனதை அறிந்து அதற்கு எது தேவைப்படுவோ அதுபோல் கவனிப்பது போல் இந்தியாவை கவனமாக அறிந்திருந்தார். சுவாமிஜியின் சிந்தனைகளிலிருந்து இந்தியாவின் இறந்த கால, நிகழ்காலம், வருங்காலம் பற்றி ஒரு தெளிவான கருத்தை நம்மால் பெற முடிகிறது. விவேகானந்தரை படியுங்கள் என்று ரவீந்திரநாத் டாகூரே கூறினார். அதை எனவே தான் ரோலண்ட்டுங்கிறவர்கிட்ட மேலை நாட்டவரிடம் இந்தியாவை பார்த்துருக்கிறீங்களா பற்றி சொல்லுங்கன்னா, இந்தியாவை பற்றி நீங்கள் அறிய